1925ல வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்ப அக்டோபர் மாசம் விஜயதசமி அன்னைக்கு அந்த வாரத்துல வந்து இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்போட 100ஆண்டு விழாவ வந்து கொண்டாட இருக்காங்க. ஆர்எஸ்எஸ் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அந்த அமைப்புல இருக்கக்கூடியவங்கள்ல 70 வயசுக்கு மேல யாருமே வந்து எந்த ஒரு தலைமை பதவியிலுமே இருக்கக்கூடாது அப்படின்றத தான் அவங்களோட ரூல். அதன் அடிப்படையில பார்க்கும்போது இப்ப ஆர்எஸ்எஸ் தலைமையில இருக்கக்கூடிய மோகன் பகவந்த் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட வயசு 74 ஆகுது. ஆல்ரெடி வந்து 4 வருஷம் கடந்துட்டாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இந்த தலைமை பதவியில யார் வரப்போறாங்க அப்படின்ற டாக்குமே வந்து உருவாயிட்டு இருந்தது. இந்த நிலைமையில மோகன் பகவந்த் அவருக்கும் நம்ம நரேந்திர மோடி அவர்களுக்குமே அடுத்த வருஷம் 75 வயசு ஆக இருக்கு. இப்படி ஒரு டாக் இருக்கும் போது யார் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த தலைமையில வரப்போறாங்க, ஆல்ரெடி இவங்களுக்கு வந்து 75 வயசு ஆக போகுது அப்படின்றப்ப நம்ம மோடி அவர்களும் ரீசெண்டா வந்து ஆர்எஸ்எஸ் ஓட ஹெட் ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து போய் பார்த்திருந்தாரு. இதுவுமே ஒருவேளை மோடி அவர்கள் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போறாரோ, அதனாலதான் வந்து அவர் அங்க போயிட்டு வந்திருக்காரோ அப்படின்ற மாதிரி ஒரு டாக்கை வந்து கிளப்பி விட்டுருக்கு. என்ன இருந்தாலுமே 2029 எலெக்ஷன் அப்பதான் மோடி அவர்கள் வந்து என்ன டிசிஷன்ஸ் எடுக்க போறாரு, அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போறாரா, அதாவது பதவியில இருந்து இறங்க போறாரா அப்படின்றதெல்லாம் வந்து தெரிய வரும்.